வீட்டுக்கு ரூஃபிங் போடலான்னு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ பதிவு தாங்க இது. வீட்டோட மேற்கூரை அழகுபடுத்துறதுக்கு 4 விதமான டிஃப்ரெண்ட்டான ரூஃபிங் ப்ராடக்ட் பற்றின தெளிவான டீட்டெயிலை தான் இந்த வீடியோ பதிவில் காமிச்சிருக்கோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, ரூஃபிங் ப்ராடக்ட் பற்றி நாங்களும் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக உங்கள் கம்பெனி உள்ள விசிட் பண்ணால் ரூஃபிங் ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான என்னென்ன தனித்துவம் இருக்குது ப்ரோ? ஆக்சுவலாக பிரதர், நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 4.5 இயர்ஸ்க்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கோம். மேஜராக வந்து நாங்கள் மாடர்ன் ரூஃபிங் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணிருக்கோம். நம்ம கம்பெனிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ரூஃபிங் ரிலேட்டடான எல்லா நீடுமே வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். ஆக்சுவலாக மேஜராக வந்து ஸ்டோன் கோட் ஷீட்ஸ், யூபிவிசி ஷீட்ஸ், செராமிக் டைல் ப்ளஸ் ரூஃபிங் சிங்கிள்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்து நம்ம கம்பெனிக்கு விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னாலும் அதுக்கான மெட்டீரியல்ஸும் நம்மகிட்ட இருக்குது. இல்லை ப்ரீமியம் லெவலில் மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் அதுக்கான மெட்டீரியல்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரோ, ஸ்டோன் கோட்டர் ரூஃபை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருங்க ப்ரோ. ஆக்சுவலாக ஸ்டோன் கோட்டட் வந்து கேல்வலியம் ஷீட் மேலே வந்து நம்ம ஸ்டோன் பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு வர மெட்டீரியல் தான் ஸ்டோன் கோட்டட் டைல். ஸ்டோன் கோட்டடை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் 2 விதமான டைல் இருக்குது. ஒன்று வந்து லாங் ஸ்பேன் டைல், இன்னொன்று வந்து ஷார்ட் ஸ்பேன் டைல். காமனாக வந்து ஷார்ட் ஸ்பேன் பண்ணுறவங்க கிட்ட லாங் ஸ்பேன் டைல் இருக்காது, லாங் ஸ்பேன் டைல் பண்ணுறவங்க கிட்ட ஷார்ட் ஸ்பேன் டைல் இருக்காது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஸ்பேன் டைலும் இருக்குது, லாங் ஸ்பேன் டைலும் இருக்குது. இப்போ வந்து ஷார்ட் ஸ்பேன் எல்லாமே வந்து நம்ம கேரளா மாடல் ஹிப் ரூஃப் டிசைன் சொல்லுவாங்க, அங்கே எல்லாமே நம்ம மேஜராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று என்ன அப்படின்னா ஷார்ட் ஸ்பேன் டிசைனில் more than 5 டிசைன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இதே வந்து லாங் ஸ்பேன் டைலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் ரூஃப், ஏ ரூஃப் அந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு வந்து நம்ம லாங் ஸ்பேன் டைல ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே, ரெண்டுக்கு என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட்? இல்லை, ஆக்சுவலாக மெட்டீரியல் ஒன்று தான், சேம் மெட்டீரியல் தான். ஷார்ட் ஸ்பேனுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்ன ஓடு மாதிரியே தான் இருக்கும். அகலம் வந்து 4 அடிக்கு 1.25 சைஸில் இருக்கும். நம்ம ஓடு மாதிரியே எடுத்து ஈஸியாக ஃபிட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் லாங் ஸ்பேன் டைலுங்கிறது ஷீட் மாதிரி இருக்கும், உங்களுக்கு 8க்கு 2.25 சைஸில் இருக்கும். திக்னஸ் ப்ரோ? திக்னஸ் வந்து நம்ம 0.5 mm மட்டும் தான் மேஜராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 0.45 mm இருக்கு மார்க்கெட்டில். மேஜராக வந்து 0.4லேருந்து 0.45 mm திக்னஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பிரைஸ் கம்பேரிஷனுக்காக நம்மளும் 0.45 mm திக்னஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். அது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் 90 rupees வரும். இதுவே வந்து நம்ம 0.5 mm திக்னஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து ஸ்கொயர் ஃபீட் 110 rupees வரும். ப்ரோ, ஸ்டோன் கோட்டர் ரூஃப் டைலோட ஹைலைட்டே வந்து இந்த ஸ்டோன் டெக்ஸ்சர்ஸ் தான். இது வந்து நாள் பட இது உதிரத்துக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இல்லை, கண்டிப்பாக உதிராதுங்க. இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் தான் மேக் பண்ணுறது. இதில் கொடுத்துருக்க அட்ஹெசிவ் பார்த்தீங்க அப்படின்னா more than 35 years வாரண்டி இருக்கக்கூடிய அட்ஹெசிவ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இதில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரோபோட்ஸ் தான் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுது. மேலே இருக்கிற டெம்பரரி ஸ்டோன்ஸ் வேணா ஃபர்ஸ்ட் 1 or 2 ரெயின்ஃபால்ஸில் வந்து வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் பர்மனன்ட் ஸ்டோன்ஸ் கண்டிப்பாக போகாது. இப்போ இன்ஸ்டாலேஷன் அப்போ இதுக்கு மேலே ஸ்க்ரூவிங் அதெல்லாம் போடுவீங்களா? ஆமாம், அதை மறைக்கிறதுக்கு வந்து இந்த இது போடுவீங்க. ஆமாம், அதுவும் இதே மாதிரி தான் போகாதா எப்படி? இல்லை, அதுவும் போகாது. அதுக்கான மெட்டீரியல்ஸும் வச்சிருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக க்ளூ வச்சிருக்கோம். ப்ளஸ் வந்து அந்த ஸ்டோன்ஸ் என்ன கலரில் வந்து நீங்க ஸ்டோன் கோட் ஷீட் பர்ச்சேஸ் பண்றீங்களோ சேம் கலர்ல வந்து நம்ம ஸ்டோன்ஸும் கொடுப்போம். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல நம்ம பண்ணியிருக்க ஸ்க்ரூஸ் கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ ஸ்டோன் கோட்டர் ரூஃபிங்ல கலர் ஆப்ஷன் என்னென்ன ப்ரோ இருக்கு? ஆக்சுவலா லாங் ஸ்பேன் டைல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 வேரியன்ட் கலர்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஷார்ட் ஸ்பேன்ல பாத்தீங்கன்னா more than 15 கலர்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த கலர்லாம் வந்து எப்படி வெயில் பட இது ஃபேட் ஆக வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலா நம்ம கலருக்கும் 10 years வாரண்டி ப்ரொவைட் பண்றோம். மெட்டீரியலுக்கு 35 years வாரண்டி கொடுக்குறோம். ஆக்சுவலா ஸ்டோன் கோட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜர் பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு ரெயின்ஃபால் சவுண்ட் இருக்காது. இப்போ என்னன்னா நம்ம மெட்டல் ஷீட்டை கம்பேர் பண்றப்ப 10 decibel வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டோன் கோட் ஷீட்ல கண்டிப்பா வந்து ரெயின்ஃபால் சவுண்ட் ரெடியூஸ் ஆகும். அதுக்கான டெஸ்ட் சர்டிஃபிகேட்டும் நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட மல்டிபிள் கலர் அண்ட் மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கனால நம்ம வேரியன்ட் அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம ஸ்டோன் கோட் ஷீட்டை தாராளமா சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டபுள் ஷேட்ல வேணும் அப்படின்னா டபுள் ஷேட்ல இருக்கு. பிளஸ் வந்து பேட்டர்ன் வைஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா more than 5 பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கோம். ப்ரோ, ஸ்டோன் கோட்டர் ரூஃபிங் டைல பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க சொன்ன எல்லா விஷயமுமே காமனான ஃபேக்டர் தான். உங்ககிட்ட என்ன ப்ரோ வேற தனித்துவம் இருக்கு? ஆக்சுவலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டோன் கோட்டட் டைல் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோகோ பிராண்டோட ஸ்டோன் கோட்டட் டைல் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டோன் கோட்டட் டைலில் வந்து நம்ம ஷார்ட் ஸ்பேன் டைல், லாங் ஸ்பேன் டைல் ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லாங் ஸ்பேன் டைலை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் பிளஸ் வந்து ஃபேப்ரிகேட்டரோட ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி நம்ம வந்து லாங் ஸ்பேன் டைல நிறையா டிசைன்ஸ்லேயும் சரி ப்ளஸ் குவாலிட்டிலையும் சரி நிறையா மாடுலேஷன் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்டோன் கோட்டட் டைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளாட் எட்ஜ் இருக்கிற டிசைன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து என்னன்னா நம்ம கஸ்டமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே கர்வ்டு எட்ஜ் டிசைன்ஸ் கொண்டு வந்துட்டோம். இதில் என்ன அப்படின்னா நம்ம ரூஃபில் இது நம்ம லாங் ஸ்பேன் டைல் லே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓடு போட்ட ஃபீல் தான் இருக்கும். ஃபிளாட் டைல் டிசைன் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷீட் போட்ட ஒரு லுக்கு கிடைக்கும். பட் நமக்கு கர்வ்டு எட்ஜ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பியரன்ஸ்லேயும் சரி பார்க்கறதுக்கும் ரொம்ப கிராண்டாக ஓடு மாதிரியே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக் சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேப்பர் கொடுத்துருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஷீட்டோட சீட் வந்து ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரேப்பரும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது போக உங்களுக்கு பேக் சைடில் அதை ரிமூவ் பண்ணி பார்க்குறப்ப தெரியும் அதோட ஃபினிஷிங் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இதில் வந்து கார்பன் கோட்டிங் கொடுத்துருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட ரூஃபோட லைஃப் ஸ்பேன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஓகே, ஆக்சுவலாக வந்து நம்ம ஷீட்டில் எப்படி நமக்கு தனியாக யூனிக் டிசைன்ஸ் இருக்கோ அதே மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ்லையுமே நமக்குன்னு தனித்துவம் இருக்குது. நம்ம காமனாக வந்து கார்னர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ரிட்ஜ், அது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எண்டில் ஓப்பனாக தெரியும். பட் நம்ம இப்போ வந்து ரிஜஸும் அதுக்கு இன்ட்ரோ பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து ஷார்ப்பாக எதை கிளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபினிஷ். ஆமாம், இது வந்து எண்டு கேப்னு சொல்லுவாங்க. இது நம்ம கொடுத்து ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஜ் க்ளோசிங்குமே வந்து நல்லா
ஃபினிஷிங்காக வரும். ஓகே, இப்போ இது வந்து டயகனலா வரும் ஜாயிண்ட். ஆமாம் நம்ம கட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஷீட்டை கார்னர்ஸ்லாம் கேரளா மாடலில் பண்ணுறப்ப கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா, அங்கே யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து இதுலேயுமே வந்து மார்க்கெட்டில் வந்து ரவுண்ட் ரிட்ஜஸ் யூஸ் பண்ணுறீங்க, ரவுண்ட் ரிட்ஜஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆங்கிள் ரிட்ஜ் யூஸ் பண்ணுறீங்க, ஆங்கிள் ரிட்ஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆங்கிள் ரிட்ஜும் ப்ரொவைட் பண்ணுறோம், ப்ளஸ் ரவுண்ட் ரிட்ஜும் கொடுக்குறோம். அது இல்லாமல் நம்மகிட்ட பார்ஜ் ரிட்ஜ் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஏர் ரூஃப் டிசைனுக்கு சைடில் க்ளோஸ் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் வந்து ரிவர்ஸ் ரிட்ஜும் கொடுக்குறோம். ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஸ்டோன் கோட்டர் ரூஃபை எதுக்கு ப்ரோ போட்டிருக்கீங்க? ஸோ ஆக்சுவலாக வந்து ஷோரூம் வந்து நம்ம கஸ்டமர் விசிட் பண்ணியிருந்தப்ப நம்மகிட்ட இருக்க எல்லா மெட்டீரியலுமே சர்ச் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்டோன் கோட்டட் டைல் ரெஃபர் பண்ணோம். என்ன ரீசன் அப்படின்னா அவங்க வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து ஓடு மாதிரியே இருக்கணும், கொஞ்சம் மாடர்னாக இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நீங்கள் அங்கே ரூஃபில் பார்த்தீங்கனாலே தெரியும், பார்க்குறதுக்கு ஓடு மாதிரியே தான் தெரியும். பட் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து மாடர்னாக இருக்கும். உங்களுக்கு டோட்டல் எலிவேஷன் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே அஸ்தட்டிக்காக இருக்கும். ஓகே ப்ரோ, இதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை பற்றி சொல்லிடுங்க. ஆக்சுவலாக இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1.25 அடிக்கு ஒரு பர்லின் கொடுக்கணும். நம்ம ஸ்டோன் கோட் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டைலுக்கு எப்படி நம்ம ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறோமோ சேம் கான்செப்ட் தான். 14.5 இன்ச்சுக்கு ஒரு பர்லின் கொடுப்போம். கொடுத்துட்டு நம்ம டேரெக்டாக வந்து ஓடு எடுத்து லே பண்ணுற மாதிரியே ஸ்டோன் கோட் ஷீட்டை எடுத்து டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, எத்தனை நாளில் முடிச்சிங்க ப்ரோ? இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ஸ் இருக்கும் டோட்டலாக, மேலே கீழே சேர்த்து. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 15 days ஆச்சு. டெம்பரேச்சர் பொறுத்தவரைக்கும் ஸ்டோன் கோட் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக வந்து நம்ம மெட்டல் ஷீட்டை கம்பேர் பண்ணுற உங்களுக்கு பெட்டராகவே ஹீட் ரெடியூஸ் ஆகும். நம்ம வேணும் அப்படின்னா அடிஷனல் அலுமினியம் ஃபைல் இல்லைன்னா சீலிங் டைல் கொடுத்துக்கலாம். இங்கே ஃபுல்லாகவே வந்து நம்ம அலுமினியம் ஃபைல் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ரோ, செராமிக் ரூஃபிங் டைலை பொறுத்த வரைக்கும் என்ன டைப் ப்ரோ இருக்கு? ஒரு ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு 4 மாடல் வந்து மேஜராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஃபிளாட் டைல்னு சொல்லுவாங்க, இது வந்து ஸ்பானிஷ் டைல்னு சொல்லுவாங்க, இது ஜாப்பனீஸ் ஸ்டைல், இது நம்ம நார்மல் டைல் பேட்டர்ன். ஓகே, கலர் ஆப்ஷன்ஸ் ப்ரோ? கலர் வந்து ஒரு 10+ கலர்ஸ் இருக்குங்க. இப்போ செராமிக் ரூஃப் டைலை பற்றி ஒரு ஓவர்வியூவாக கொடுத்துருங்க. ஆக்சுவலாக வந்து செராமிக் டைல் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற ஓடில் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி ஓடு வந்து செராமிக் டைல் தான். உங்களுக்கு இப்போ நார்மலாக வந்து நார்மல் கிளேவோட இருக்கட்டும், இல்லை வந்து சிமெண்டோட இருக்கட்டும், உங்களுக்கு வந்து கலர் ஃபேட் ஆகிறதுக்கும் ப்ளஸ் வந்து மேலே வந்து கருப்பா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் செராமிக் டைலில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா இதில் வந்து வாட்டர் அப்சர்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு மேலே வந்து அந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஓகே, இப்போ சொல்ல போனால் லுக் அண்ட் ஃபீல் வந்து நார்மலாக நம்ம நாட்டு ஓடு மாதிரியே பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அதுக்கு இதுக்கு என்ன தான் டிஃப்ரெண்ட்? இல்லை உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நாட்டோட காட்டிலும் சிமெண்டோட காட்டிலும் ரொம்ப கிராண்டாகவே இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா கலருக்கு வந்து நம்ம 30 years வாரண்டி கொடுக்குறோம். உங்களுக்கு கலரும் ஃபேட் ஆகாது. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். வாட்டர் ஓடுக்கு இந்த ஓட பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின்டெனன்ஸும் பண்ண தேவை, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மெட்டீரியல் தான். இப்போ ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் அதை விட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். எப்படி இல்லை, எல்லா ஓட்டை கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு செராமிக் டைல் நல்லாவே ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கும். இது வந்து ஒரு ஓடு வந்து பார்த்தீங்கன்னா 150 kg வந்து நல்லா தாராளமாக ஆகும். நீங்கள் ஏறி நின்னீங்கனாலும் ஒன்றுமே ஆகாது. தாராளமாக நீங்கள் ஏறி முடிச்சு பார்க்க கூட. ப்ரோ, வாரண்டி பொறுத்த வரைக்கும் கலருக்கு சொன்னீங்க, மெட்டீரியலுக்கு எதுவும் வாரண்டி இருக்கா? ஆமாங்க பிரதர், நம்ம கலருக்கு எப்படி 30 years வாரண்டி கொடுக்குறோமோ மெட்டீரியலுக்கும் வந்து 30 years வாரண்டி கொடுக்குறோம். உங்களுக்கு 70 years லைஃப் வரும். சைஸை பொறுத்த வரைக்கும் சைஸ் வந்து உங்களுக்கு 14 இன்ச்சுக்கு 10 இன்ச்சுங்கிற சைஸில் இருக்கும். ஒரு ஓடு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கவர் ஆகும். அது வந்து மாடலுக்கு பொறுத்த மாதிரி சைஸ் வேரியேஷன்ஸும் இருக்கும். திக்னஸ் ப்ரோ? திக்னஸ் வந்து உங்களுக்கு 9 mm இருக்கும். ப்ரோ, ஒரு செராமிக் ரூஃப் டைலோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ப்ரோ? ஆக்சுவலாக வந்து செராமிக் டைலோட பேஸ் ரேட் வந்து உங்களுக்கு 70 rupeesல இருந்து 150 rupees வரைக்கும் இருக்கும். ஓகே, இது வந்து இன்க்ளூடிங் டாக்ஸ் எல்லாமே டாக்ஸ் சேர்த்தி தான். பட் உங்களுக்கு ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு கலருக்கும் ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த லொக்கேஷனை பற்றி சொல்லிடுறேன். இது ஆக்சுவலாக வந்து தோட்டத்து வீட்டுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த வீடு வந்து நார்த் ஃபேஸில் இருக்கு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டிகோ ப்ளஸ் கார் பார்க்கிங் மல்டிபர்பஸ்க்காக நம்ம வந்து ரூஃப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஷெட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹிப் ரூஃப் டிசைனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எல் டைப்பில் நம்ம டோட்டலாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ 15 daysல பண்ணேங்கிறீங்களா? இது வந்து எப்படி இந்த பர்லின்லேருந்து எல்லாமே வா A to Z எல்லாமே நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டீலுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி ப்ளஸ் உள்ளே கொடுக்குற சீலிங் டைலுக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணி ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக ஓடு ஃபுல்லாக லே பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரோ, இந்த மெட்டீரியலை பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து செராமிக் டைலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒயிட் டைலில் தான் தயாரிக்கிறாங்க. உங்களுக்கு ஷேப்புல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும். நீங்கள் இங்கே ரூஃப் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம மண்ணோடலாம் பார்த்தீங்க அப்படின்னா செமி மேனுஃபேக்சரிங்கில் தயாரிக்கிறனால உங்களுக்கு சைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் செராமிக் டைலில் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே மிஷின் மேடுங்கனால யூனிஃபார்ம் சைஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கலருமே வந்து யூனிஃபார்மாக இருக்கும். பிரதர், இப்போ இந்த செராமிக் ரூஃப் டைலை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் மெத்தட்லாம் எப்படி ப்ரோ? இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 3 டைப்பில் நம்ம மேஜராக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹிப் ரூஃப் டிசைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கொடுக்குற சீலிங் டைல் வந்து சிங்கிள் ஃப்ரேமில், அதாவது ஒரே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சீலிங் டைலும் கொடுத்து மேலே செராமிக் டைலும் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். இல்லை அப்படின்னா கீழே வந்து ஃபால் சீலிங் மெத்தடில் வேணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளாட்டாகவும் போட்டு கொடுப்போம். இல்லை எங்களுக்கு சென்டரில் வந்து தொட்டிக்கட்டு ஸ்டைலில் வேணும் அப்படின்னாலும் சென்டரில் மட்டும் ஒரு பாக்ஸ் மாதிரி ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அதில் சீலிங் டைல் கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து நம்ம ரூஃபோடையே சீலிங் டைலும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்து நம்ம மேலே டைல் லே பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டோட காமனாக எப்படி லே பண்ணுறோமோ சேம் மெத்தேடு தான். ஜஸ்ட் வந்து நம்ம ஃப்ரேம் ஒர்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஓடு எடுத்து அப்படியே இன்டர்லாக் ஆயிரும். நம்ம ஒரு ஓடு மேலே ஒரு ஓடு லே பண்ணுறப்ப. பிரதர், இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் சைட்டில் வந்து எல்லாமே ஃபேப்ரிகேஷன் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க. இது மாதிரி ஃப்ரேம் வச்சு தான் பண்ணணுமா, கான்கிரீட் போட்டு அதுக்கு மேலேயும் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து அது மட்டி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் மேலே வந்து மேனுவலாக வந்து
ரீப்பர் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ணுவோம். ஃப்ரேம் பண்ணி அதுக்கு மேலே ஓடு லே பண்ணுவோம். காங்கிரீட் மேலேயே நம்ம தாராளமாக செராமிக் டைல் லே பண்ண முடியும். இப்போ என்னதான் இந்த ப்ராடக்ட்ல இவ்வளோ இது இருந்தாலும் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரு சில லிமிட்ஸ்னு இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன லிமிட்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணால் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக வந்து நம்ம செராமிக் டைல் லே பண்ணுறப்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ரூஃபோட ஸ்லோப்போட ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 25 டிகிரி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரூஃபோட லைஃபும் நல்லா இருக்கும், லீக்கேஜையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பிரதர் இப்போ ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி. இப்போ இந்த கிளைமேட் ஏதோ நல்லா இருக்கு, ஓகே. நல்ல இப்போ கோடை டைம்லலாம் உள்ள வந்து ஹீட் எதுவும் வராதா, அது மாதிரிலாம் இருக்குமா எப்படி? கண்டிப்பாக உள்ள ஹீட்டே இருக்காது. ஏன்னா வந்து நம்ம டைல் எங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டைல் கொடுத்து தான் நம்ம பண்ணுறோம். கீழே வந்து நம்ம மண்ணோடு கொடுக்குறோம், அதுக்கு மேலே நம்ம செராமிக் டைல் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்குள்ள எந்த ஹீட்டுமே இருக்கு. ப்ரோ ரூஃபிங் சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவரி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ரூஃபிங் சிங்கிள்ஸ் வந்து மெயினாக வந்து மாடர்ன் ரூஃபிங் ப்ராடக்ட், அதாவது ரொம்ப லக்ஸூரியா இருக்கணுமோ அங்கே வந்து நம்ம யூஸ் பண்றோம். பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு 3D பேட்டர்ன்ல அப்படியே தெரியும். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ப்ரீமியமான செக்மெண்ட் இதுதானா? ஆமா. இதோட மாடல் பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரோ இருக்கு? பிரதர் ஆக்சுவலாக வந்து நம்ம இது வந்து 3D பேட்டர்ன்ல இருக்கும். 5.4 mm திக்னஸ் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம டபுள் லேயர் சிங்கிள்ஸ் யூஸ் பண்றோம். உங்களுக்கு சிங்கிள் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா 2.7 mm திக்னஸ் இருக்கும். டோட்டலாக வந்து 5.4 mm திக்னஸ் வரும். மாடல்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரோ பிரதர் ஆக்சுவலாக வந்து ஒரு 4-5 மாடல் நம்ம சிங்கிள்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேஜராக வந்து காமன் இந்த கண்ட்ரி ஏர் கலெக்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம 50 years மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுக்குறோம். இந்த 50 இயர்ஸ்ங்கிறது எப்படி, கலருக்கா இல்லை மெட்டீரியலுக்கா? இல்லை, கலருக்கு 10 years வாரண்டி கொடுக்குறோம், ப்ளஸ் மெட்டீரியலுக்காக வந்து 50 years வாரண்டி கொடுக்குறோம். இப்போ இது ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஸ்டோன் கோட் ரூஃபிங்ல காமிச்ச மாதிரி அதே ஸ்டோன் செக்ஷன்ஸ் தான். கண்டிப்பா அதே தான். அதே மாதிரி இதுல உதிர்ந்து வரதுக்கு வாய்ப்பு அதெல்லாம் இல்லை கிடையாது. இது பேஸ் வந்து பாத்தீங்கன்னா பெட்டமின் மெட்டீரியல் தான். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எதுவும் ரிமூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ரூஃபிங் சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் எப்படி ப்ரோ? ஸ்கொயர் ஃபீட் 120 rupees வரும் பிரதர். இது வந்து A to Z இன்ஸ்டாலேஷனோட சேர்த்தா? இல்லை கிடையாது. மெட்டல் காஸ்ட் மட்டும் 120 rupees வரும். இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து பண்றப்ப உங்களுக்கு சைட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரேட் கால்குலேட் பண்ணி வேரி ஆகும். ஆமா கண்டிப்பா. இது வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து தானா? ஆமா, மெட்டல் காஸ்ட் வந்து இன்க்ளூசிவ் டாக்ஸோட சேர்த்து தான். ப்ரோ ஆக்சுவலா ரூஃபிங் செக்மெண்ட்லயே உங்கள்கிட்ட இருக்கிறதுல ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இதுல என்னென்னதான் ரீசன்ஸ் இருக்கு ப்ரோ, பெனிஃபிட்ஸ்? இல்லை, என்ன ரீசனுக்காக அப்படின்னா மெயினா வந்து லுக்கு தான், எஸ்தட்டிக் அப்பியரன்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரெயின்ஃபால் சவுண்ட் இருக்காது. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம மேஜராக நம்ம சிங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். எங்கே வந்து உங்களுக்கு வந்து அப்பியரன்ஸ் வேணுமோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் ரூஃபிங் சிங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வெயிட் வந்து சொல்ல போனா அதை விட கம்பேர் பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு? இல்லை, வெயிட் நான் உங்களுக்கு சிங்கிள்ஸோட வெயிட் கம்மியாக இருக்கும். பட் உங்களுக்கு போர்டோட ஃபிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வெயிட் அதிகமாக தான் இருக்கும். ப்ரோ இதோட சைஸை சொல்லிடுறேன் ப்ரோ. பிரதர் ஆக்சுவலாக வந்து 1000 mm இருக்கும், வித் 335 mm லென்த் இருக்கும். அதாவது என்னன்னா 3.25 அடி, ஒரு மீட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.25 அடிங்கிற சைஸில் இருக்கும். அப்படியே சிங்கிள் ஷீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கும். நம்ம அடுத்த ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் மார்க் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே அப்படியே கவர் ஆகும், ஓவர்லாப் பண்ற மாதிரி. ஓகே. இப்போ இது வந்து ஃபினிஷிங் அப்போ ஒவ்வொரு சீட்டு தனித்தனியா தெரியாதா? தெரியாது, கண்டிப்பா தெரியாது. உங்களுக்கு பாக்குறப்ப 3D பேட்டர்ன் மட்டும் தான் தெரியும். அப்பியரன்ஸ் அந்த அளவுக்கு கிராண்டா இருக்கும். இந்த ரூஃபிங் சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் எப்படி ப்ரோ? ரூஃபிங் சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ல லே பண்ணலாம் பிரதர். ஒன்று வந்து காங்கிரீட் சர்ஃபேஸ் மேலே லே பண்ணலாம். இன்னொன்று வந்து நம்ம சிமெண்ட் ஃபைபர் போர்டு ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே நம்ம சிங்கிள்ஸ் லே பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே ஸ்ட்ரெஸ் ஒர்க் ஃப்ரேம் பண்ணி அதுக்கு மேலே சிமெண்ட் ஃபைபர் போர்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே தான் நம்ம சிங்கிள்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த ரூஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலாக 1700 ஸ்கொயர் ஃபீட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே ஃபுல்லாக மாடர்ன் ரூஃபிங் சொல்லக்கூடிய ரூஃபிங் சிங்கிள்ஸ் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். உள்ள பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக நம்ம ட்ரெடிஷனலாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஹைலைட்ஸ் ப்ரோ பண்ணியிருக்கீங்க? காமனாக நீங்கள் ரூஃபிங் சிங்கிள்ஸ் ஒர்க் பண்ண எல்லா ஷீட்டுமே வந்து வெளியிருந்து தான் பார்த்துருப்பீங்க. அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு 3D பேட்டர்னில் ஒரு மாதிரி லக்ஸூரியாக இருக்கும். பட் உள்ள வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் இந்த சைட்டில் வந்து நம்ம உள்ள ஃபுல்லாகவே வந்து நம்ம ட்ரெடிஷனலாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் வந்து ஃபுல்லாகவே வந்து பிளைன் டைல யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்கறதுக்கே உங்களுக்கு ரொம்ப ராயலாக இருக்கும். ப்ரோ ஆக்சுவலாக இந்த சைட்டுக்கு ரெக்குயர்மெண்ட் இது அப்படிங்கிறதால இதை பண்ணியிருக்கீங்க. எல்லா சைட்டுக்குமே பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்கா? கண்டிப்பாக பண்ணலாங்க பிரதர். ஆக்சுவலாக வந்து ரூஃபிங்கிறது வந்து எல்லா கஸ்டமரோட பேசிக் நீடு. அதில் வந்து உங்களுக்கு உள்ள வந்து எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். நாங்கள் ஒவ்வொரு சைட்டுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கஸ்டமரோட ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம கஸ்டமரோட ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரோ யூபிவிசி ரூஃபிங் நீங்கள் பண்ணுறீங்க, இதை பற்றின ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து நம்ம யூபிவிசி ரூஃப் டைலோட பிராண்ட் நேம் வந்து ரூஃப் டைலுங்க பிரதர். இது ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஓன் பிராண்டு. இது வந்து நம்ம 2.5 mm திக்னஸ் இருக்கக்கூடிய யூபிவிசி ரூஃப் டைல் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 feet, 10 feet, 12 feet, 14 feet வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. ப்ளஸ் வந்து வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5 feet இருக்கும். இதோட பிரைஸ் ப்ரோ? இது ஸ்கொயர் ஃபீட் வந்து 59 rupees வரும். இது நம்ம ஆக்சுவலாக வெர்ஜின் பிளாஸ்டிக் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான டெஸ்ட் ப்ரூவன் சர்டிஃபிகேட்டும் நம்மகிட்ட இருக்கும். இப்போ சொல்ல போனால் உள்ள ஒரு கஸ்டமர்ஸ் ஒரு பட்ஜெட் வைஸும் பார்க்கணும், ப்ளஸ் எனக்கு லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கணும்னா இதுக்கு போகலாம். கண்டிப்பாக பட்ஜெட் வைஸ் போகணும் அப்படின்னா நம்ம யூபிவிசி சீட்டுக்கு தாராளமாக போகலாம். இது ஆக்சுவலாக வந்து மெட்டல் ஷீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல். உங்களுக்கு மெட்டல் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா 0.4750 அந்த மாதிரி திக்னஸ் இருக்கும். அதை கம்பேர் பண்ணுறப்ப மோர் தென் 5 times இருக்கும். கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோ பிரதர் நம்ம ஒரு 5 கலர்ஸில் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். ரெட் கலர், கிரே கலர், ஆரஞ்சு கலர், ப்ளஸ் காஃபி ப்ரௌன், ப்ளஸ் வந்து கிரீன். ப்ரோ இதை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்காக நீங்கள் விட்டுருக்கீங்க. என்னதான் இது வந்து பட்ஜெட் வைஸ் இது பண்ணீங்கனாலும் ஒரு சில லிமிட்ஸ் இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரோ? என்ன அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து பிவிசி மெட்டீரியல் அப்படிங்கிறனால உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் ஒரு 20 to 25 years வரும். இதே வந்து நீங்கள் ஸ்டோன் கோட் ஷீட்டோ செராமிக் டைலோ கம்பேர் பண்ணுறப்ப
மோர் தென் 50 இயர்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம பிவிசி மெட்டீரியல்னால உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் 20 இயர்ஸ் இருக்கு. நம்ம ஏதோ ஒரு பட்ஜெட் வைஸ் போறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இது ஆனா யூபிவிசில நீங்க யூஸ் பண்ணிருக்கிறது ஒரு நல்ல மெட்டீரியல். ஆமா, நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம விர்ஜின் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸும் வந்துட்டு இருக்கு. பட் நம்ம அது கண்டிப்பா பண்றது கிடையாது. நம்ம கிட்ட டெஸ்ட் ப்ரூஃப் அண்ட் சர்டிஃபிகேட்டும் இருக்கு. நீங்க தாராளமா செக் பண்ணிட்டே எடுத்துக்கலாம். ஆக்சுவலா சவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ரெயின்ஃபால் சவுண்டும் வந்து ஒரு 7 டெசிபிள் வரைக்கும் ரெடியூஸ் ஆகும். அதுக்கான டெஸ்ட் ப்ரூஃப் அண்ட் சர்டிஃபிகேட்டும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, அது வந்து சர்டிஃபிகேஷன்லாம் செக் பண்றதுக்கு கேட்டோம்னா காமிப்பீங்களா? கண்டிப்பா காமிப்போம். இது எல்லாமே ப்ராப்பரா நம்ம மியூன் லேப்ன்ட்டு சென்னையில வந்து ரிஜிஸ்டர்டு லேப்ல தான் வந்து நாங்க செக் பண்ணி உங்களுக்கு நாங்க ஷோ பண்றோம். நீங்க தாராளமா செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இங்க நியர்பை இருக்கிறவங்க எல்லாமே வாக்கின் பண்ணி எல்லாமே விசிட் பண்ணலாம். கண்டிப்பா. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்கலாம் எப்படி வாங்கலாம்? இல்ல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க இருக்கீங்க, நம்ம மெட்டீரியல் பார்க்காமே ஆர்டர் பண்றீங்களும் இருக்காங்க. அப்படி இல்ல வந்து மெட்டீரியல் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னா நாங்க சாம்பிள்ஸ் அனுப்புவோம். கேட்டாங்க அப்படின்னா நாங்க கொரியர் பண்ணிடுவோம். ஒன்ஸ் வந்து நம்ம சாம்பிள்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நமக்கு ஃபோன் கால்ஸ் மூலியமாவே நமக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. நாங்க இங்கிருந்து டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே, இப்போ விசிட் பண்றப்ப அந்த லுக் அண்ட் ஃபீல் இப்போ நம்ம நேர்ல பார்த்த மாதிரி எல்லாமே டச் பண்ணி வாங்கலாம். கண்டிப்பா. இன்னொன்று ஒன்று ஓப்பனாக சொல்றேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இப்போ வீடியோக்காக எதுவும் குவாலிட்டி அது மாதிரி காமிக்கிறீங்களா, இல்ல இப்போ ஆர்டர் போடுறப்ப இங்க ஒரு குவாலிட்டி வரப்ப வேற திக்னஸ் அது மாதிரி எதுவும் பண்ணுவீங்களா? இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி கிடையாது. நீங்க நம்ம கம்பெனில வந்து மார்னிங்ல இருந்து இப்ப நைட் வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்க. ஏன்னா நாங்க சாம்பிள்ஸ் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நாங்க கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டிப்பா பண்ண மாட்டோம். நீங்க ஒன்ஸ் வந்து ஷோரூம் விசிட் பண்ணிட்டு நீங்க மெட்டீரியல் எடுக்கிறனால எடுத்துக்கலாம் தாராளமா. ப்ரோ, இந்த ஷோரூம் மாதிரியே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே இது மாதிரி இருக்காங்களா எப்படி ப்ரோ? இல்லைங்க பிரதர், ஆக்சுவலா வந்து நம்ம அங்கங்க வந்து நமக்கு டீலர்ஸும் இருக்காங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டேரக்ட் வேர் ஹவுஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க நாமக்கல்ல ஒன்று இருக்கு, பிளஸ் வந்து சென்னையில ஒன்று இருக்கு. அது போக கொச்சின்ல ஒரு வேர் ஹவுஸ் இருக்கு. இப்போ வேர் ஹவுஸ் இருக்கிறதால கேட்குறேன், இப்போ ஸ்டாக் வந்து ஒரேடியா இப்போ திடீர்னு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கூட சமாளிச்சிருவீங்க. ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் அது மாதிரிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இமீடியட்டா சப்ளை பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாக் இருக்கா? இருக்குங்க. ஆக்சுவலா வந்து நாங்க ஸ்டாக் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் இருக்குன்னு அப்டேட் பண்ணிடுவோம். இல்ல அப்படின்னா எங்களுக்கு வந்து டைம் பீரியட் இருக்குங்க. 1 மந்த்தா 2 மந்த்ஸா இல்ல எவ்வளவு நாள் ஆகும். ஏன்னா ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே நாங்க உங்களுக்கு ப்ராப்பரா அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த வெயிட்டிங் டைம் மட்டும் நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக மெட்டீரியல் எங்களுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் டிஸ்பேச் பண்ணிக்குவோம். இப்போ டேரெக்டாக விசிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு என்ன ரூஃப் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் கிடைச்சிரும். கண்டிப்பாக. சில பேர் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னா இவ்வளோ ரூஃப் இருக்கு, ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓப்பனாக சொல்ல போனால் எது போடுறதுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு நீங்கள் தான் சஜஷன் கொடுக்குற ஒரு இடத்துல இருப்பீங்க. கண்டிப்பாக. நீங்கள் விசிட் பண்ணி என்னென்ன சஜஷன்லாம் கொடுப்பீங்க, எப்படி ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ண வைப்பீங்க? இப்போ என்ன அப்படின்னா ஒரு சில கஸ்டமர் வந்து எங்ககிட்ட டேரெக்டாகவே வந்து மெட்டீரியல் ஆர்டர் பண்ணிடுவாங்க. நாங்கள் அவங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி கொடுத்துறோம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை வந்து விசிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் சைட்டோட டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவோம். ஓகே அப்படின்னா ஒன்ஸ் அவங்க சார்ஜ் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் அந்த சைட்டை வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 டேஸில் விசிட் பண்ணிடுவோம். விசிட் பண்ணிட்டு அந்த சைட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் சஜஸ்ட் பண்ணுவோம். எங்கள் எல்லாத்தையுமே ஓகே மெட்டீரியல் ஓகே அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அதோட விலையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சில இது மாறும், காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி. இப்போ நீங்கள் ஓப்பனாக சொன்னீங்க யூபிவிசியை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் கொஞ்சம் கம்மி தான். மற்றபடி மெட்டீரியல் குவாலிட்டிலாம் நாங்கள் ஐஎன் தான் கொடுத்துருக்கோம்னு. அது மாதிரி எல்லாத்துக்கும் காமனாக ஏதாவது லிமிட்ஸ் இருக்கா ப்ரோ? ஆமாங்க பிரதர், இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து மேக்ஸிமம் டைல் ப்ரொஃபைல் பேட்டர்ன்ஸ்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்றோம். அது இல்லாம வந்து ரூஃபிங்ஸ்னாலே வந்து மேஜரா வந்து நம்ம ஸ்லோப் கொடுக்கணும். ஸோ வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே வந்து நாங்கள் ஒவ்வொரு ஆங்கிள் வந்து ஸ்லோப் கொடுத்தோம் அப்படின்னா மெட்டீரியலோட லைஃப் நல்லா இருக்குங்கிறத ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ரொசீஜர்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் நல்லாவே இருக்கும். அந்த ஸ்லோப்பிங் ஆங்கிள் வந்து நீங்க கொடுக்குற ஸ்பெசிஃபிக் இதை கரெக்டா வச்சோம்னா இப்போ 50 இயர்ஸ் லைஃப் டைம் சொல்றீங்க ஒரு ப்ராடக்ட், கண்டிப்பா அந்த இது வந்து ஆக்சுவலா கொடுக்கும். கண்டிப்பா ஆமா. ஒரு சில மெட்டீரியல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம இப்போ 50 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 50 இயர்ஸ்க்கு வந்து நம்ம சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணாதான் அது சாத்தியமாகும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓகே. அதுக்கு இப்போ பர்ச்சேஸ் பண்றோம்ல, இப்போ 2025 வாங்குறோம்னா 2075 வரைக்கும் ஒரு 50 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப அதுக்கு எது பில்லிங்ல எதுவும் பண்ணுவீங்களா? கண்டிப்பா கொடுப்போம். பில்லிங்ல வந்து பேக் சைட்ல வந்து உங்களுக்கு எல்லாமே மார்க் பண்ணி தான் கொடுப்போம். என்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், எவ்வளவு இயர்ஸ் வாரண்டி எனங்கிறது எல்லாமே தெளிவா மார்க் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம். இன்னொன்று வந்து என்னதான் மெயின்டைன் பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டோம்னாலும் ஒரு சின்ன இது ஏதாவது ஆகதான் செய்யும். கண்டிப்பா பேஸ்ட் ஆன் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சின்ன இதுக்கு வந்து நீங்க சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்களா? 100% பண்ணி கொடுப்போம். ஏன்னா உங்கள்ட்ட தான் ப்ராடக்ட் வாங்குறோம், அதை சரி பண்றதுக்கு இன்னொருத்தரை கூப்பிட்டு அது கரெக்டா இருக்கு. கண்டிப்பா இருக்காது. நம்ம அதுக்கான ஃபுல் சப்போர்ட் நம்ம கம்பெனி சார்பா கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். ஆக்சுவலா இந்த கேள்விகள் எல்லாமே ஒரு இடத்துல நான் வந்து ஒரு ரூஃபிங் ப்ராடக்ட் வாங்க போறேன் அப்படின்னா அதுல என்னென்ன கேள்விகள் கேட்பணும் அந்த கேள்விகள் தான் கேட்டிருக்கேன். இதை தவிர இன்னும் ஏதாவது கேள்விகள் கேட்டாங்கனாலும் நான் உங்கள்ட்ட கேட்கறேன். நீங்க ஓப்பனா ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பா தாராளமாங்க. ஓகே ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவு லிமிட்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாமே எங்க சேனலுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா நன்றி கொடுத்தது.